பீஸா செய்கிறது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வெறும் தோசைக்கல்லை வச்சு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பீஸா ரெசிபி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஹெல்த்தியாக செய்யலுமோ அந்த அளவுக்கு இந்த பீஸா ரெசிபி இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஸா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டுக்கு நாம் டோவை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இந்த சீனியும் ஈஸ்ட்டும் சேர்க்கும்போது நல்லா ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகும். இப்போ அதிலே வெதுப்பான பால் சேர்த்திருக்கேன். நீங்கள் இது பதிலாக தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். இப்போ சேர்த்தது பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருந்தேன். உங்கள்கிட்ட ஒலிவ் ஆயில் இருந்தால் அதை கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்தது பிறகு நல்லா சீனி கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விட்டது பிறகு 1 கப் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். நீங்கள் இது பதிலாக ஆட்டா மாவு கூட யூஸ் பண்ணலாம். இது சேர்த்தது பிறகு நல்லா டோவை நான் சொல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டோவை மிக்ஸ் பண்ணி எடுக்கக்குள்ள பதம் இந்த மாதிரி இழுபட்டு வரணும். இப்போ இதையுமே ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு நல்லா ரெஸ்ட்டுக்கு விட போகிறோம். 1 கப் கோதுமை மாவு 3 முட்டை இருந்தாலே இதை வீட்டில் ஈஸியாக சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். பிள்ளைகள் பசிக்குதுங்க கூட நீங்கள் இதை வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த பீஸாவுக்கு மேலே டாப்பிங்ஸுக்காக 3 மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். முட்டை அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், நச்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்தது பிறகு நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே இருக்கட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச டோவுமே நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாம் அவனில் பீஸா செய்ய போகிறதில்ல. தோசைக்கல் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனை எடுத்து வச்சுக்கோங்க. அதிலே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்தது பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதோட கோதுமை மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி பேன் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. தடவி எடுத்தது பிறகு நம்ம மாவு சேர்க்கக்குள்ள ஒன்றோடு ஒட்டாமல் இருக்கும். இப்போ நாம் செஞ்சு வச்ச டோவையுமே அந்த பேனில் சேர்த்து பீஸா மாதிரி நல்லா வட்ட ஷேப்பில் ரவுண்டில் நல்லா தட்டி எடுக்க போகிறோம். உங்களோட கைகளில் இந்த மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் எண்ணெயை தடவி அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறது கொஞ்சமாக கஷ்டமாக இருந்தாலும் செய்யக்கூட உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் மாவு பிசைஞ்சு செய்கிறத விட இந்த மாதிரி செய்யக்கூட உங்களுக்கு 5 நிமிஷத்தில் உங்களோட வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா பீஸாவை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்தால் நல்லாவே அடியில் வெந்து வந்துருக்கு. இப்போ இதை நாம் மற்ற பக்கமாக திருப்பி போட்டதுக்கு பிறகு நாம் இதில் செஞ்சு வச்ச முட்டையை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அடித்து பீட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து எல்லா இடமுமே நல்லா பரப்பி எடுத்துக்கோங்க. கடைகளில் வாங்குகிற பீஸாவை விட இந்த பீஸா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் இருந்தாலும் உங்களுக்கு விரும்பின மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்ரூட்டை தான் நல்லா துருவி சேர்த்திருந்தேன். கேரட், பீன்ஸ் எதுவாக இருந்தாலும் இதோடு சேர்க்கலாம். அதோட சீஸுமே ஒரு ஸ்லைஸ் சேர்த்திருந்தேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் இருந்தால் அது கூட இதுக்கு மேலே சேர்க்கலாம். நான் வீட்டில் இருந்த சீஸை தான் சேர்த்திருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தது பிறகு லாஸ்ட்டாக வெங்காயம் இருக்குதானே அதை சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மேலே சேர்த்திருந்தேன். நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.
பாருங்கள் இப்போ நம்மளோட பீஸா வந்து ரொம்பவுமே அழகாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிட்டு உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களோட கிட்ஸுக்குமே லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சோஸ் வச்சு கொடுத்தேலன்னு சொன்னால் பீஸாண்டே சாப்பிட்டு போட்டு வருவாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. நாம் இதில் வெஜிடபிள் எல்லாம் சேர்த்திக்கிறதால ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாகவும் மேலே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் இருக்குன்னு சொல்லி, சாப்பிட்றதுக்குமே நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.